2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கடலூரில் ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா. பள்ளி வேன் மேலே வந்து ஸ்கூல் வேன் மேலே வந்து ரயில் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. 2 குழந்தைங்க பரிதாபமாக இறந்துருக்காங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரயில்வே வந்து இந்த பணியாளர்கள் இருக்காங்களா, அவங்களாம் வந்து எதனால் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அப்போ அவங்க கவனக்குறைவால் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கா, அதை பற்றி உங்கள் கருத்து, உங்கள் ஒப்பீனியன்? கவனக்குறைவு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த கேஸில் வந்து அவன் ஏதோ குடிச்சு போட்டு படுத்துட்டு இருந்துருக்கிறான். மூட வேண்டியது மூடல. ஓகே, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவன் ஹிந்திக்காரன், ஆகியால் ஹிந்திக்காரனுக்கு பேச தெரியல, ஹிந்திக்காரனுக்கு வேலை இருக்குதுல்ல, பேச தெரியுதோ பேச தெரியல, வேலை இந்த கவர்மெண்ட் தானே கொடுத்துருக்குது. அப்போ இந்த கவர்மெண்ட் எதுக்கு இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க? நீங்களாம் இந்த டாஸ்மாக் நடக்கிறதுனால தானே இவனுங்க குடிக்கிறானுங்க, இவங்க குடிச்சிட்டு அதுவும் வேலை நேரத்தில் என்ன குடிக்கிறது, அது மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இது ஃபஸ்ட் டைமாக இருக்காது, இந்த மாதிரி எவ்வளோ தடவை நடந்திருக்கும். அப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட், ஏன்னா இது ரயில்வேஸாக இருக்கிறதால இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து உயிர் போன உயிர் வரப்போகிறது இல்லை. அப்போ இந்த ஸ்கூல் குழந்தைங்க அப்பாவிகள், அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த சாவு நடக்கும், அதுவும் ஒரே குடும்பத்துலேருந்து அண்ணன் அக்கா தம்பி செத்துருக்காங்கன்னா அப்போ அந்த பேரண்ட்ஸ், அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு பெரிய இழப்பு. சும்மா பணம் கொடுக்கறதால வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. இங்கே வந்து நான் அந்த குஜராத் பிரிட்ஜை பற்றியும் பேசுகிறேன். ஏன்னா இதெல்லாமே எப்படி தெரியுமா, ஏன் இந்த பிரிட்ஜஸ் வந்து ஓவர் பிரிட்ஜ் கட்டக்கூடாது, எவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணுறாங்க டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு, அது உருப்படியாக கட்டுறாங்கன்னா கிடையாது. அப்போது இந்த மாதிரி பிரிட்ஜு வந்து ஒரு வச்சுருந்தவன் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியவன், அதை பொறுப்பாக மூட வேண்டியவன் மூடலை. ஏன்னா அவன் குடிச்சு போட்டு படுத்துட்டான். இதுக்கு ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க அவன் ஹிந்திக்காரனாக இருக்கட்டும், மலையாளக்காரனாகட்டும், தெலுங்குக்காரனாகட்டும், தமிழ்காரனாகட்டும், தப்பு தான்.